ஒரு நபர் தமிழ்நாட்டில் இறங்கி ஒரு மாநாட்டில் பேசுகிற பேச்சு அந்த பக்கம் தென்பக்கம் வந்து இலங்கை அளவுக்கு கொந்தளிக்குது, வெறுப்பை காட்டுது, வன்மத்தை கக்குது, கொடிக்கம்பத்தை இடிக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும் வந்து. நீங்கள் விஜய் பேசிட்டு போனார், அவர் ஒரு பச்சா பிள்ளை, அவர் ஒரு கூத்தாடி, அவர் வந்து வீணா போனவர். விஜய் வந்து எல்லாரும் வந்து கூத்தாடியை பார்க்கறதுக்காக இவ்வளோ கூட்டம் வந்தது, வந்தவங்க பூரா வந்து விசில் அடிச்சாங்க அப்படிங்க. எவனுக்கும் ஓட்டு உரிமை கிடையாது, யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, தொடர்ச்சியாக விமர்சனம் வந்து ஒட்டு மொத்தமாக பொறாமையினுடைய வெளிப்பாடாக வன்மத்தினுடைய உச்சகட்டமாக இறங்கி விஜய் மீது குத்தப்பட்ட விஷயம். இதுக்கு காரணம் என்னன்னா, நான் திரும்ப சொல்றேன், இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, தமிழக அரசில் உள்ள ஒட்டுமொத்த கட்சிகளும் விஜய் மீது ஒரு பெரிய கோபத்தில் இருக்காங்க. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு இன்னொரு பக்கம் இலங்கையில, அண்டை நாடான இலங்கையில வந்து வெடிச்சிருக்கு. என்ன நடந்தது அந்த வீடியோ பார்க்கும்போது இலங்கையில் உள்ள நண்பர்கள்ட்ட கேட்பது சொன்னதுதான். இந்த 2வது மாநாட்டில் விஜய் பேசும் பேச்சு, கச்சத்தீவை மீட்போம். தமிழக அரசியலில் யார் வந்தாலும் வைக்கிற முதல் விஷயம் என்னன்னா, கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம். அது தொடாமல் யாரும் அரசியல் பண்ணியிருக்காங்க. ஒரு லெட்டர் பேடு கட்சியாக கூட இருக்குதுங்க. அவங்க வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, கச்சத்தீவை மீட்போம் நாங்கள் அப்படின்னு ஒரு குரல் கொடுப்பாங்க வந்து. அதை தான் விஜயம் சொல்லியிருந்தார், கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு. அவங்க சொன்ன குரலை தாண்டி இவர் சொன்ன குரல் இலங்கை வரைக்கும் போய் வெடிச்சிருக்கு அப்படின்னா அந்த குரலுக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இருக்குது.